வணக்கம். சென்னையில் பாலியல் தொழில் செய்பவர்கள் ஹோட்டலில் செய்து சிக்குவதால் நூதன முறையில் வீடுகளை வாடகைக்கு எடுத்து குடும்பம் போல் தங்கி இப்படி தவறான தொழில் செய்வது அவ்வப்போது நடக்கிறது. பொதுவாக வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பெண்கள் தான் இந்த தொழில்களில் ஈடுபடுவதாகவும் யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் இவர்கள் தொழிலை மேற்கொள்வதால் இவர்களை பிடிப்பது கடினமான ஒன்றாக இருப்பதாகவும் அப்படி பிடிக்கப்படும் பெண்களை காப்பகத்தில் ஒப்படைத்தாலும் அவர்கள் சிறிது காலம் அங்கு தங்கியிருந்து விட்டு பின்னர் வேறு ஊருக்கு சென்று அதே தொழிலில் ஈடுபடுவதாகவும் இவர்களுக்கு உதவி செய்ய புரோக்கர்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இப்படி மிக ரகசியமாக நடக்கும் இந்த தவறான தொழிலை யாராவது சொன்னால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் என்கிற நிலை பல நேரங்களில் ஏற்படுவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். இப்படி தவறான தொழிலில் ஈடுபடும் பெண்கள் வசிக்கும் வீடுகளில் சில நேரங்களில் இளைஞர்கள் கோபத்தில் தகராறு செய்யும் சம்பவங்களும் நடக்கிறதாம். அப்படியான ஒரு சம்பவம் தான் சென்னை ஆலந்துறை அடுத்த ஆதம்பாக்கம் பகுதியில் நடந்துள்ளது. அங்கு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வரக்கூடிய ஒரு பெண் வேலை முடிந்த பிறகு ஓய்வு எடுப்பதற்காக ஆதம்பாக்கம் யாதவர் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் தோழி ஒருவரின் வீட்டை ஓய்வு நேரத்தில் பயன்படுத்தி வந்ததாகவும் இதற்கிடையில் கடந்த 20ஆம் தேதி 4 இளைஞர்கள் வீட்டிற்கு வந்து நாங்கள் கேட்ட பெண் நீ இல்லையே என கூறி ஆத்திரத்துடன் கத்தியை காட்டி மிரட்டி தன்னிடம் இருந்த பொருட்களை பறித்து சென்றதாகவும் போலீசில் புகார் அளிக்க ஆதம்பாக்கம் போலீசார் அந்த பெண் செவிலியர் மற்றும் அவரின் தோழியிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் நடத்திய விசாரணையில் பெண்ணின் தோழி வீட்டை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி வந்ததும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கு அவருடைய வாட்ஸ்அப்பில் இருந்து அனுப்பிய புகைப்படத்தை பார்த்த 4 இளைஞர்களும் தலா ரூபாய் 5000 செலுத்திவிட்டு அவரது வீட்டிற்கு வந்திருக்கிறதாகவும், ஆனால் செவிலியரின் தோழி அனுப்பிய புகைப்படத்தில் உள்ள பெண்ணுக்கு பதில் 42 வயதான பெண் இருந்ததை கண்டு ஏமாற்றம் அடைந்ததாகவும், அதனால் கோபமடைந்த அவர்கள் அந்த பணத்திற்கு ஈடாக புகார் அளித்த பெண்ணிடம் இருந்த 5000 ரூபாய், டிவி, செல்போனை பறித்து சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும், இதையடுத்து வழக்கு பதிவு செய்த ஆதம்பாக்கம் போலீசார் தலைமறைவாக உள்ள 4 இளைஞர்களை தீவிரமாக தேடி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன.